கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு பாஸ்டர் அம்மாவை சந்திக்க நேரிட்டது. அப்போ அவர் ஒரு சாரி அவங்க கட்டியிருந்தாங்க. அப்போ பாஸ்டர் அம்மாட்ட அவங்க பேசிட்டு இருந்தாங்க, இந்த சாரி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. எப்போவுமே சிஸ்டர்ஸ் 2 பேர் சேர்ந்தா என்னதான் மோஸ்ட்லி நிறைய பேர் என்னத்தை தான் பேசுவாங்க அப்படின்னா, அந்த சாரி அவங்க 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 அது மாதிரி தான் பேசுவாங்க. அதான் பொதுவாக அது இருக்கிறது உண்மை தானே. அப்போ அவங்க சாரி ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே, ஆமாம் ஆமாம் பிரதர் தான் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் என்கிட்ட சொன்னார், இவன் ஏன் இது வாங்கி கொடுத்தேன்னு தெரியுமா அப்படின்னாரு. எதுக்கு அப்படின்னு கேட்டால், இல்லை போன வாரத்தில் தான் எங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு சின்ன சண்டை வந்துச்சு, அவ்வளோதான் ஒரு சாரி வாங்கி கொடுத்தோன்னா அமைதி ஆயிட்டாங்க. இப்போ அடிக்கடி சண்டை நடக்கும்போது ஒரு சாரி வாங்கி கொடுத்து தான் நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு டக்குன்னு அவர் சொல்லிட்டாரு. அப்போ என்னன்னா, அது சாரி வாங்கி கொடுக்கறத தவறாக சொல்லலை. அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு, சரி இப்போ நமக்கு என்னதான் முக்கியம், சமாதானம் முக்கியம். இந்த சமாதானத்திற்கு ஒரு 200 ரூபா 300 ரூபாய் என்கிட்ட இருக்குது, இதை வாங்கி ஒரு சாரியை வாங்கி கொடுத்தோன்னா இதில் என்ன பண்ண முடியும், ஒரு சமாதானத்தை கொண்டு வர முடியும்ன்ற அந்த ஞானத்தையும் கொடுக்கிறவர் யாரு தான் கேட்கல. உனக்கு சாரி வாங்கி கொடுத்து நீ சமாதானம் ஆகுறதுன்னா உங்க அப்பா வீட்டுக்கே போய் சமாதானமாகு, அப்படியெல்லாம் தேவையில்லை. அப்படியெல்லாம் வந்தா வா அப்படின்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்களேன். அந்த சண்டை, அந்த சமாதான குறைவு சரின்றதுக்காக அல்ல. சரி ஒரு சாரி கேட்கலாம், இல்லை தப்பா நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லலாம், சரிப்பா மனசுல வச்சுக்காதேன்னு சொல்லலாம். அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்தது போல எப்படி நாங்க கடந்து போகணும்ன்ற அந்த ஐடியாவை நான் நம்புறேன் யாரும் உங்களுக்கு தருவாருன்னா கர்த்தர் கிருபையாய் தருவார். இந்த